சில பேர் கத்துறது அந்த ஒரு ரிலீஸ்க்காக. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஆட்கள் சொன்னாங்க, பிசாசை இயேசு நாமத்துல வெளியே போ. சாத்தானோட கேட்டகரி என் வாழ்க்கையில் என்னுடைய வியாக்கியானம் என்னதுமா, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒன்று மட்டும்தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். என்னது? இந்த உலகத்தின் ஆட்டி படைக்கிறவன் சாத்தான் வரான்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்போ சொல்ல இயேசு சொல்லாது, எனக்கும் அவனுக்கும் ஒன்றும் இல்லைன்ட்டார். என்னது? எனக்கும் அவனுக்கும் ஒன்றும் இல்லைன்ட்டார். ஸோ அதை தான் நான் பிலீவ் பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் அவன் பேரை நான் உச்சரிக்கிறேன். சரியா? அவனுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் அவனை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அவனை பற்றி நான் நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவனுக்கு விட்டு நான் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அவனை குறித்து நான் அறிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சில பேர் படித்து கொடுப்பாங்க, பிசாசுனா இப்படி வருவான், அப்படி வருவான், அப்படி வரும், அப்படிலாம் இதெல்லாம் ரியாக்ஷன் வந்தால் பிசாசு. சில பேர் மனநல பாதிக்கப்பட்டு உள்ளுக்கு அதிகமான காயங்களோடு டென்ஷனோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரே பண்ணும்போது தான் அலக்கழிக்கிற மாதிரி சத்தம் போடுவானுங்க. எடுத்தோன்னே பிசாசு ஏசு நாமத்தை வெளியே போ, ஏசு நாமத்தை வெளியே போ. கடைசியில் பார்த்தா அவங்க அழுது தீர்ந்து உட்காந்து எந்திரிச்சு பார்த்தா பயங்கர ஒரு ரிலீஃப். பார்த்தா எனக்குள்ளே ஒரு பெரிய விடுதலை. அப்போ உங்களுக்கு அசுத்தாவி இல்லையா? இல்லை. நான் எனக்குள்ளே உள்ள அந்த இவ்வளோ நாள் என்னால் தாங்கிட்டு இருந்த காரியத்தை எனக்கு அப்புறம் தாங்க முடியல. அது எனக்குள்ளே இருந்து என்னாச்சு? ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸ் பண்ணதுக்கு தான் அந்த சத்தம். சில பேர் கத்துறது அந்த ஒரு ரிலீஸ்க்காக. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஆட்கள் சொன்னாங்க, பிசாசை இயேசு நாமத்துல வெளியே போ அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அதனால் அவனுக்கும் உங்களுக்கும் ஒன்றும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, அவனுக்கும் உங்களுக்கும் ஒன்றும் இல்லை. நீங்கள் தப்பு பண்ணுறனால, இல்லை நீங்கள் பாவம் பண்ணுறனால, இல்லை நீங்கள் மீறுதல் பண்ணுறனால நீங்கள் அவன் கூட கூட்டணி செய்யலை. வேதம் சொல்லுது, அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அவன் தான் பாவம் பண்ணுறான். அப்படின்னா பாவம் முழுக்க முழுக்க உங்கள் சொந்த டிசிஷன். அதுக்கு ஒரு ஆள் ஏவி விட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசோ இல்லை சாத்தானோ இல்லை அசுத்தாவியோ உங்களை ஏவி விடுறதுக்கு அவசியம் இல்லைங்க. நீங்கள் சொந்தமாகவே பெரிய பிசாஸ் தான். இந்த பிசாசை தான் ஆண்டவர் விடுதலையாக்கி இன்னைக்கு மனுஷனாக வச்சிருக்கிறார். புரியுதா? முழுக்க முழுக்க நம்ம தானேங்க. யார் தயவு செய்து சொல்லாதீங்க பிசாஸ் தான் செய்ய வச்சுட்டான், அவன் தான் எனக்கு அந்த மாதிரி சிந்தை கொடுத்தான். இல்லை இல்லை இல்லை, வேதம் தெளிவாக சொல்லுது, அவன் தன் சுய இச்சையினால், சொந்தமாகவே இச்சை. இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த இச்சை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த உலக ஆசை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உலக ஆசைலாம் வீடு வாங்குறது அதெல்லாம் இல்லைங்க, தப்பாக நினச்சிடாதீங்க. வீடெலாம் வாங்க, நல்லா காடி வாங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா வசதியாக இருங்க, நல்லது, அது நல்லது. இதெல்லாம் உலக ஆசை இல்லை. உலக ஆசை வேறு மாதிரி. ஏன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் போயிட்டு அவன் தான் செய்ய வச்சான்னு சொல்லி கதை சொல்லாதீங்க. இனிமேல் அவனையும் தயவு செய்து உள்ளுக்கு இழுக்காதீங்க. அவன் சொல்லுவான், நான் பாட்டுக்கு அவ்வளோ அடி வாங்கி இதுக்கு மேலே எனக்கு தெம்பே இல்லை ஃபைட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க. அவனை போய்ட்டு இழுக்கிறீங்க பார்த்தீங்களா? அவன் சொல்ல, முடியலப்பா முடியல, இன்னும் எவ்வளோன்னா அடி வாங்குறது அப்படின்னு. அவனுக்கும் உங்களுக்கும் ஒன்றுமே இல்லை. ஏன்னா உங்கள் டேடி தான் இன்சார்ஜ். உங்கள் டேடி தான் பயங்கரமானவர். டேடிக்கு தான் என்ன அதிகாரம் இருக்கா? ஒருத்தனுடைய சரீரத்தையும் அழிக்க, ஒருத்தனுடைய ஆத்மாவையும் அழிக்க அதிகாரம் இருக்கான்.